ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா ஷாப்பிங் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ரிஷப் டேடி நான் ரொம்ப நாளாக ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்லிகிட்ருக்கேன்னா, ஒரு 2 டிஷர்ட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வா போய் பார்க்கலாம், எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ரிஷப் டேடிக்கிட்ட ஷார்ட்ஸ் இல்லை, 2 ஷார்ட்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடிக்கு டிஷர்ட் பார்க்க வந்திருக்கோம். இது ரொம்ப பெருசாக இருக்காதா? இந்த மாதிரி காமிக்க சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. பிளாக் சவாலா No क्यों नहीं होगी नहीं यानी कि करेक्ट आऊँ इधर एक्सेल यानी कि इधर एक्सेल करेक्ट இருக்கும். एक्सेल इनका नाम है. ரிஷப் டேடிக்கு டிஷர்ட் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வளையல் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஸ்மெட்டிக் கடைக்கு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2 days போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே ரிஷப்க்கு ட்ரெஸ் வாங்க போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே ரிஷப் டேடி நான் கம்பல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டிஷர்ட்டாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரிஷப் டேடியோட டிஷர்ட் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஏன்னா அவருக்கு எல் எக்ஸ்எல் அது கூட பத்தல ஃப்ரெண்ட்ஸ். XXL தான் இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ குண்டாயிட்டார். அதனால் இந்த டிஷர்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி ஈவினிங் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ட்ரெஸ் எடுக்கல, நான் செப்பல்ஸ் அப்புறம் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ரிஷப்க்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பேண்ட் நிறைய வாங்கியிருக்கேன். 6 பேண்ட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பேண்ட்டு. இப்போ வின்டர் சீசன் இல்லையா, அதனால் நிறைய ட்ராக் பேண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ட்ராக் பேண்ட் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு கூட தெரில. போட்டு பார்த்தா தான் தெரியும்னா ட்ரை பண்ணவே இல்லை. வீடியோ எடுத்துகிட்டு போட்டு விடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஜஸ்ட்டு 40 rupees தான். பாருங்கள், பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி 40 ரூபா. இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பேண்ட். இது ஒரே கலர் தான். இது ஒரே மாடல் தான், ஆனால் கலர் டிஃப்ரெண்ட். ஸோ 3 ட்ராக் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிஷப்க்கு கரெக்டாக இருக்குமா இல்லைன்னு தெரில. இல்லைனா அடுத்த வருஷம் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா குழந்தைங்களுக்கு சின்ன சைஸாக வாங்குறத விட கொஞ்சம் பெருசாக வாங்கினேன்னா நெக்ஸ்ட் இயர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ராக் பேண்ட் இது நான் மீஷோலையும் பார்த்துருக்கேன். பட் மீஷோவில் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது 60 rupees நினைக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாடலில் 3 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். 5 வாங்கலாம்னா வேண்டான்னு சொல்லிட்டாரு. வேறு டிசைனில் வாங்க, ஏன் இதே டிசைனில் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார் ரிஷப் டேடி. சரின்னு சொல்லிட்டு அந்த இதில் 3 பேண்ட்டு, இந்த இதில் 3 பேண்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு 2 கலர். இது கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி பாருங்க.
இது ஒன்று வந்து 60 rupees, அது ஒன்று வந்து 40 rupees ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6 பேண்ட் வாங்கியிருந்தேன் ரிசப்க்கு, 6 பேண்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வச்ச டிஷர்ட் வாங்கலாம்னு சொல்லி வாங்கினேன். பட் இது வந்து தம்பிக்கு வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது, இப்போதைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பார்த்தேன், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ குட்டி பையன் பெருசாக ஆக போட்டுக்குவான். இந்தா இது ஒரு டிஷர்ட், நல்லா சூப்பராக இருக்குது. காட்டன் தான், காட்டன் டிஷர்ட். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கலர் நல்லா இருக்கா? பின்னாடி வந்து பிளைன் தான், எந்த டிசைனும் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிசப்க்கு வந்து பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இயர் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜஸ்ட் 100 rupees தான். நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரே காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட் 100 rupeesங்கிறதுனால வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 100 rupees, குவாலிட்டி செம்மையாக இருக்குது, தம்பிக்கு சூப்பராக இருக்கும். ரிசப்க்கு வந்து லைட் கலர் ட்ரெஸ்ஸு டிஷர்ட் போட்டாலும் நல்லாயிருக்கு, திக் கலர் டிஷர்ட் போட்டாலும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டாலும் ரிசப்க்கு வந்து எடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுதான் கோயிலுக்கு போகிற அன்னைக்கு வந்து போட போகிறான் ரிசப், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பின்னாடி கேப் வச்சது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷர்ட் போட்டு பார்த்தோன்னா செம்மையாக இருந்துச்சு ரிசப்க்கு, பாருங்கள். இதோட ரேட் வந்து 280 rupees, 280. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிற அன்னைக்கு போட்டு போவான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன், நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது ரிசப். இந்த டிஷர்ட் இது வந்து வேண்டாம் தான் சொன்னார் ரிசப் டேடி, நல்லாயிருக்கு, ரிசப்க்கு வந்து எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சேன் ரிசப் டேடி. ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷர்ட். நெக்ஸ்ட் இயர் 3 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக. ஸோ இந்த ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வாங்கின டிஷர்ட் அண்டு ட்ராக் பேண்ட், இவ்வளோ தான். ரிசப்போட ட்ரெஸ்ஸு மட்டும் 625 ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. 625 ரூபா டோட்டல். இவனோட ட்ரெஸ்ஸு மட்டும் 6 பேண்ட்டு 3 டிஷர்ட்க்கு வந்து 625 ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 625. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லு, ரிசப் ட்ரெஸ்ஸோட பில்லு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்காக வந்து வளையல் வாங்கியிருந்தேன். இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதான் வாங்கினேன். ரேட்டு கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க தெரியுதா? இது வந்து ப்ளூ கலர். எனக்கு இந்த மேலே இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சைஸும் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இன்னொன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து இதுலேயே வந்து 2 கலர் ஒரே மாதிரி வராது, டிஃப்ரெண்ட் கலர் தான் வரும். அதனால் வந்து இந்த ஒரு டசன் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் ரெட் கலரில் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ஒரே சைஸ் தான், பட் கலர் தான் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒன்று ப்ளூ ஒன்று ரெட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதனால தான் வாங்கினேன். ஏன்னா இது ஒரே கலரில் வந்து 2 டசன் வராது, 2 டசன் வராது, டிஃப்ரெண்ட் கலரில் தான் வரும். அதனால் வந்து ப்ளூ அண்ட் ரெட்டு வாங்கினேன். ப்ளூ அண்டு க்ரீன் வாங்கலான்னு பார்த்தேன், சரி வேண்டாம், அந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா? இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் 30 rupees தான், ஜஸ்ட் 30 rupees.
இதுவும் 30, இதுவும் 30. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா வளையல்? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு செயின் வாங்கியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு கவரிங் செயின் போட்டால் எலர்ஜி வந்துடும். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு செயின் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து 100 rupees. ஸோ ஒரு செயின் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் லென்த்து செயின் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வரும், நெஞ்சு வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி செயின் கிடையாது, குட்டி செயினும் கிடையாது, ரொம்ப பெரிய செயினும் கிடையாது. அழகா இருக்கா? 250 rupeesக்கு செயின் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வாங்குற காசு என்கிட்ட இல்லை. வாங்கலாம், பட் எனக்கு வந்து கவரிங் வந்து ஒத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். எலர்ஜி வந்துடும், அரிப்பு வந்துடும், ஒத்துக்காது எனக்கு. கவரிங்கே ஒத்துக்காது. இல்லை நான் நிறையா செயின் வாங்கி போட்டிருப்பேன். காதில் தோடு போட்டாலும் எலர்ஜி வந்துடும், கழுத்தில் செயின் போட்டாலும் எலர்ஜி வந்துடும், கையில் வளையல் போட்டாலும் எலர்ஜி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒத்துக்காது எனக்கு கவரிங். அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 100 rupees. 250 rupeesக்கும் இருந்துச்சு, பட் நான் வாங்கலை. சரின்னு சொல்லிட்டு 100 rupeesக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடிக்கு டிஷர்ட் வாங்கியிருந்தோம். பட் இந்த டிஷர்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 டைட்டாக இருக்குது. அவருக்கு வந்து இப்படி கை தூக்க கூட முடியல, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பர் டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, சைஸு தான் அவருக்கு பத்தலை. அழகா இருக்கா? இது வந்து முன்னாடி, இது வந்து ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் வரும், கை முட்டி கீழே வரைக்கும் வரும் இந்த ஸ்லீவ். அதுக்கப்புறம் பேக்கில் பாருங்கள், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதனால தான் வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணேன். பேக்கில் பாருங்கள், அழகாக இருக்கா? எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன பண்ணுறது, சைஸ் தான் பத்தலை. இந்த டிஷர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு 150 ரூபா தான், 150 rupees. செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஜஸ்ட்டு 150 ரூபா தான். சரி வாங்குங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு பார்த்தா சைஸு சின்னதாகிடுச்சு. இது வந்து இதுவும் எக்ஸல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவர் விருப்பப்பட்டு வாங்கி ஒரு டிஷர்ட் வாங்கினார். இந்த டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெட், பிளாக் அண்ட் ஒயிட். என்னால் காட்டவே முடியல. பின்னாடி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் தான், பிளெயின் தான். இது வந்து ஸ்லீவ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த டிஷர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 200 ரூபா தான், 200 rupees இந்த டிஷர்ட். அது வந்து 150. ஸோ ரேட்டு ரொம்ப கம்மி தான். பட் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடிக்கு பத்தில், அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷாப்பிங் பண்ணது. ஸோ நாங்கள் எப்போ ஊருக்கு கிளம்புறோன்னா 25th அன்னைக்கு சண்டே மார்னிங் 11 o'clock கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். தெரில, இன்னும் ரெடி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கல, ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கல. இனிமேட்டு தான் ஒவ்வொரு வேலையும் பார்க்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். இனிமேட்டுக்கு கனகம்பட்டி போகிற ட்ராவல் vlogsலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக. இன்றைக்கி வந்து வெயிலும் அவ்வளோக்கா அடிக்க மாட்டேங்குது, காற்று அடிக்குது. கிளைமேட் வந்து நல்லா கூலாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மழை வருமா, வெயில் அடிக்குமா, இல்லை இதே மாதிரி கிளைமேட் இருக்குமான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். இனிமேட்டுக்கு கனகம்பட்டி போகிற vlogs வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.